ப்ரோ கபடி சீசன் 12க்கான ஆப்ஷன் வர மே 31 ஜூன் 1 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆக இன்னும் ஒரு 2 வாரம் தான் இருக்குது. அண்ட் இப்போவே 12 டீம்ஸும் அவங்களோட அஃபீஷியல் ரிட்டன்ஷன் லிஸ்ட்டை அறிவிச்சிட்டாங்க. ஸோ எந்தெந்த டீம் யார் யாரை என்ன கேட்டகரியில் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னக்குட்டி இந்த மாதிரி கபடி பற்றின அப்டேட்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரோ கபடி பற்றின எல்லா அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ளீஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய அப்டேட் உங்களுக்கு சீக்கிரமாக வரும். ஏன்னா இன்னும் 10 நாள் தான் இருக்குது. ஸோ ரெகுலர் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் எந்தெந்த டீம் கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது, யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறையவே டீட்டெயில் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரணும்னா எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம யூபிஓத டீம் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். யூபிஓத டீம் ஒட்டு மொத்தமாக 5 பிளேயர்ஸை எலைட் கேட்டகரிக்கு கீழே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம்னா சுமித், பவானி ராஜ்புட், சாகுல் குமார், சுரேந்தர் கீல் அண்ட் ஆசு சிங். இந்த 5 பேத்தையுமே அவங்க எலைட் கேட்டகரி கீழே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக 3 பிளேயர்ஸை ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரி கீழே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஹிதேஷ், ககனகவுடா அண்ட் சுபம் சௌத்ரி. இந்த 3 பேத்தையுமே ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரி கீழே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே விகாஸ், கங்காராம், சச்சின் அண்ட் கேஷவ் குமார் அப்படிங்கிற இந்த 4 பிளேயர்ஸையுமே அவங்க எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 12 பிளேயர்ஸை யூபிஓ டீம் இந்த பிகேஎல் சீசன் 12க்காக ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம யூமும்பா டீம் தான். யூமும்பா டீம் ஒட்டு மொத்தமாக எலைட் கேட்டகரிக்கு கீழே 4 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம்னா சுனில் குமார், ரோஹித், அமீர் முகமது ஜஃபர் ஜனேஸ் அண்ட் நம்ம தமிழகத்தை சேர்ந்த அல்லூர் சதீஷ். இந்த 4 பேத்தையுமே எலைட் கேட்டகரி கீழே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரி கீழே ஒரு பிளேயரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அவரும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். முகிலன் சண்முகத்தை ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரி கீழே ரீட்டைன் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே 4 பிளேயர்ஸை யூமும்பா டீம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அஜித் சௌஹான், தீபக் அண்ட் லோகேஷ் சன்னி அப்படிங்கிற இந்த 4 பிளேயர்ஸையுமே எக்ஸிஸ்டிங் நியூ பிளே கேட்டகரியில் யூமும்பா டீம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க ப்ரோ கபடி சீசன் 12க்கு. ஸோ டோட்டலாக இவங்களுமே 9 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, அடுத்ததாக நம்ம தெலுங்கு டைட்டன் டீமை பற்றி பார்க்கலாம். தெலுங்கு டைட்டன் டீம் ஒட்டு மொத்தமாக 2 பிளேயர்ஸை எலைட் கேட்டகரிக்கு கீழே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா சங்கர் கடாய் அண்ட் அஜித் பவார். இந்த 2 பிளேயருமே எலைட் கேட்டகரிக்கு கீழே வராங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழேயும் 2 பிளேயர்ஸ் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அன்கித் அண்ட் பிளவுல் சஃபாரே. இந்த 2 பேத்தையுமே ஆர்ஒய்பி கேட்டகரிக்கு கீழே தெலுங்கு டைட்டன் டீம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே 4 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. சாகர், சேத்தன், நிதின் அண்ட் ரோஹித் அப்படிங்கிற அந்த 4 பிளேயர்ஸையுமே எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரி கீழே தெலுங்கு டைட்டன் டீம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ஒய்பி பிளேயர்ஸை சேர்க்காம பார்த்தோன்னா தெலுங்கு டைட்டன் டீம் வெறும் 4 பிளேயர்ஸ் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் யங் பிளேயரை சேர்த்துட்டு பார்த்தோன்னா ஒட்டு மொத்தமாக அந்த சீசனுக்காக 8 பிளேயர்ஸை தெலுங்கு டைட்டன் டீம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம தமிழ் தலாஸ் டீம் தான். தமிழ் தலாஸ் டீம் ஒட்டு மொத்தமாக எலைட் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே 3 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம்னா மொயின் சஃபாஹி, ஹிமான்ஷு யாதவ் அண்ட் நம்ம கேப்டன் சாகர் ரத்தி. ஸோ இந்த 3 பிளேயர்ஸையுமே எலைட் கேட்டகரிக்கு கீழே நம்ம தமிழ் தலாஸ் டீம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே ஒட்டு மொத்தமாக 5 பிளேயர்ஸை தமிழ் தலாஸ் டீம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. நிதேஷ்குமார், நரேந்தர் கண்டோலா, ரோனக், விஷால் சஹல் அண்ட் ஆஷிஷ் அப்படிங்கிற இந்த 5 பிளேயர்ஸையும் தமிழ் தலாஸ் டீம் ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரி கீழே ரீட்டைன் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே 2 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அனுஜ் கோவுடே அண்ட் தீரஜ் அப்படிங்கிற இந்த 2 பிளேயர்ஸுமே எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே வராங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக தமிழ் தலாஸ் டீம் ப்ரோ கபடி சீசன் 12க்காக 10 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம புனேரி பல்டன் டீம் தான். புனேரி பல்டன் டீம் ஒட்டுமொத்தமாக 3 பிளேயர்ஸை எலைட் கேட்டகரிக்கு கீழே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம்னா அவினேஷ் நட்ராஜன், கௌரவ் கத்ரி, பங்கஜ் மொஹித்தே. இந்த 3 பிளேயர்ஸுமே எலைட் கேட்டகரிக்கு கீழே வராங்க. அண்ட் அதுக்கப்புறம் 4 பிளேயர்ஸை ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம்னா அஸ்லாம் இனாம்தார், மோஹித் குயாத், புஜாரி, ஆதித்யா ஷிங்டே. இந்த 4 பிளேயர்ஸை ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே புனேரி பல்டன் டீம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் புனேரி பல்டன் டீம் என்ஒய்பி சைனிங்ஸ் எதுவுமே பண்ணலை. ஸோ எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே இந்த வருஷம் ஒருத்தருமே கிடையாது. ஸோ டோட்டலாக இந்த ப்ரோ கபடி சீசன் 12க்கு புனேரி பல்டன் டீம் இந்த 7 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம பட்னா பெரஸ் டீம் தான். பட்னா பெரஸ் டீம் ஒட்டு மொத்தமாக எலைட் கேட்டகரிக்கு கீழே 2 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம்னா ஹமீத் நாடர் அண்ட் நம்ம தமிழகத்தை சேர்ந்த தியாகராஜன் யுவராஜ். இந்த 2 பேத்தையுமே எலைட் கேட்டகரிக்கு கீழே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே ஒரே ஒரு பிளேயரை மட்டும்தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அவருமே நம்ம தமிழகத்தை சேர்ந்த நம்ம சுதாகர் தான். சுதாகரை பட்னா பெரஸ் டீம் இந்த டைம் ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அண்ட் அவரை மட்டும்தான் அந்த ஆர்ஒய்பி கேட்டகரியில் பட்னா பெரஸ் டீம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே அயான், தீபக், சாஹில் பட்டேல், நவ்தீப் அப்படிங்கிற மாதிரி 4 பிளேயர்ஸ் அவங்க எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பட்னா பெரஸ் டீம் இந்த பிகேஎல் சீசன் 12க்காக 7 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஓகே, நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் யார் யாரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். எலை கேட்டகரிக்கு கீழே ஒரே ஒரு பிளேயரை மட்டும்தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ரேசா மெத்வகரி அவரை மட்டும்தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழேயும் ஒரே ஒரு பிளேயர் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அபிஷேக் ஏஎஸ் அவரை மட்டும்தான் அந்த ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரி கீழே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே 4 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ரோனக் சிங், நிதின் குமார், சோம்பீர் அண்ட் ரித்திக் சர்மா அப்படிங்கிற அந்த 4 பிளேயர்ஸையுமே எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2 பிளேயர்ஸ் தான் அவங்க ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. மீதி 4 பிளேயருமே கான்ட்ராக்டில் இருக்கிற பிளேயர்ஸ். ஸோ ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் தான். ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் ஒட்டுமொத்தமாக 2 பிளேயர்ஸ் இந்த எலை கேட்டகரிக்கு கீழே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம்னா ராகுல் சத்பால் அண்ட் வினய். இந்த 2 பிளேயருமே எலை கேட்டகரிக்கு கீழே வராங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே 4 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. சிவம் பட்டாரே, ஜெய்தீப் அண்ட் நம்ம ஜெயசூர்யா, விஷால் டேட் அப்படிங்கிற இந்த 4 பிளேயர்ஸை ஆர்ஒய்பி கேட்டகரி கீழே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே சாஹில், மணிகண்டன் அண்ட் நம்ம விகாஸ் ஜாதவ் அப்படிங்கிற இந்த 3 பிளேயர்ஸையுமே அவங்க எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரி கீழே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் 9 பிளேயர்ஸ் இந்த பிகேஎல் சீசன் 12க்காக ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம குஜராத் ஜெயண்ட்ஸ் டீம் தான். குஜராத் ஜெயண்ட்ஸ் டீம் ஒட்டுமொத்தமாக எலை கேட்டகரிக்கு கீழே 2 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம்னா ஹிமான்ஷு சிங் அண்ட் ஹிமான்ஷு. இந்த 2 பிளேயர்ஸுமே எலை கேட்டகரிக்கு கீழே வராங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழேயும் 2 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம்னா பரதீப் தஹியா அண்ட் ராகேஷ் குமார். இந்த 2 பிளேயருமே ஆர்ஒய்பி கேட்டகரிக்கு கீழே வராங்க. அண்ட் இந்த குஜராத் டீமும் லாஸ்ட் இயர் என்ஒய்பி சைனிங் மூலமாக எந்த ஒரு பிளேயரையும் எடுக்கலை. ஸோ இந்த வருஷம் எக்ஸிஸ்டிங் யங் பிளேயர் கேட்டகரியில் அந்த ஒரு கேட்டகரிக்கு கீழே ஒரு பிளேயர்ஸ் கூட இந்த டீம்லேருந்து ரீட்டைன் ஆகலை. ஸோ 4 பிளேயர்ஸை ஒட்டுமொத்தமாக இந்த குஜராத் டீம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க பிகேஎல் சீசன் 12க்கு. ஸோ ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம தபாங் தில்லி கேசி டீம் தான். தபாங் தில்லி கேசி டீம் எலைட் கேட்டகரிக்கு கீழே ஒரு பிளேயரை கூட ரீட்டைன் பண்ணலை. அண்ட் அதே சமயம் ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழேயும் இவங்க ஒரு பிளேயரை கூட ரீட்டைன் பண்ணலை. ஒட்டுமொத்த டீமையும் ஆப்ஷனுக்கு கலைச்சி விட்டுருக்காங்க. இந்த எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே மட்டும் 2 பிளேயரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. மோஹித் அண்ட் சந்தீப். இந்த 2 பிளேயருமே என்ஒய்பி பிளேயர்ஸ் அந்த பிகேஎல் சீசன் 12க்கு ரீட்டைன் ஆக போகிறாங்க. ஸோ மீதி இருக்கிற எல்லா பிளேயர்ஸையும் தபாங் தில்லி கேசி டீம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, அடுத்ததாக நம்ம பெங்களூரு புல்ஸ் டீம் யார் யாரை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களும் எலை கேட்டகரிக்கு கீழே ஒரு பிளேயரை கூட ரீட்டைன் பண்ணலை. அண்ட் அதே சமயம் ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழேயும் ஒரு பிளேயர்ஸை கூட ரீட்டைன் பண்ணலை. இவங்களும் ஒட்டுமொத்த டீமையும் ஆப்ஷனுக்கு கலட்டி விட்டாங்க. லாஸ்ட் இயர் என்ஒய்பி மூலமாக சைன் பண்ணப்பட்ட கான்ட்ராக்ட் பிளேயர்ஸ் மட்டும் இந்த வருஷம் ரீட்டைன் ஆகிருக்காங்க. அதாவது எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே 4 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. சந்திரநாயக் மாலிக் அண்ட் லக்கி குமார், மஞ்சித் அண்ட் பங்கஜ் அப்படிங்கிற அந்த 4 பிளேயர்ஸை மட்டும்தான் பெங்களூரு புல்ஸ் டீம் இந்த பிகேஎல் சீசன் 12க்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம கடைசியாக பார்க்க போகிற டீம் நம்ம பெங்கால் வாரியர்ஸ் டீம் தான். பெங்கால் வாரியர்ஸ் டீம் எலைட் கேட்டகரிக்கு கீழே ஒரே ஒரு பிளேயரை மட்டும்தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. விஸ்வாஸ் எஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பிளேயர் மட்டும்தான் எலைட் கேட்டகரிக்கு கீழே வராரு. அண்ட் இதுக்கப்புறம் ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே இந்த டீம் ஒரு பிளேயரை கூட ரீட்டைன் பண்ணலை. எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே 4 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. யஷ் மாலிக், மஞ்சித் அண்ட் தீபக் குமார், சுஷீல் அப்படிங்கிற இந்த 4 பிளேயர்ஸை அவங்க எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரி கீழே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க ப்ரோ கபடி சீசன் 12க்காக. ஸோ ஓகே, இவங்க தாங்க ப்ரோ கபடி சீசன் 12க்காக ரீட்டைன் செய்யப்பட்ட பிளேயர்ஸ். ஸோ ஒட்டு மொத்தமாக 83 பிளேயர்ஸை 12 டீம்ஸுமே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அதில் 25 பிளேயர்ஸ் எலைட் கேட்டகரிக்கு கீழே வராங்க. அண்ட் 23 பிளேயர்ஸ் ரீட்டைன்டு யங் பிளேயர் கேட்டகரிக்கு கீழே வராங்க. 35 பிளேயர்ஸ் என்ஒய்பி கேட்டகரி கீழே வராங்க. ஸோ இதில் ரீட்டைன் செய்யப்பட்ட உங்களோட ஃபேவரட் பிளேயர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ரிலீஸ் செய்யப்பட்ட முக்கியமான வீரர்களோட பட்டியலாக எடுத்துகிட்டு வரேன். ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, பட் அதில் கொஞ்சம் கம்மியான பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. இதையும் தாண்டி நிறையவே முக்கியமான பிளேயர்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம அன்குஷ் ரத்தி மரண பிளேயர்ஸ்லாம் இன்னும் ரிலீஸ் ஆகியிருக்காங்க. நம்ம தமிழ் தலாஸ் டீமும் மாசான முத்து மரண பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் பல டீம் அவங்களோட ஒட்டுமொத்த டீமையே கலைச்சி விட்டாங்க. ஸோ மொத்த டீமும் ஆப்ஷனுக்கு தான் வருது. ஸோ ஏலத்துக்கு வர முக்கியமான பிளேயர்ஸோட வீடியோ நீங்கள் அடுத்ததாக பார்ப்பீங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.